இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். சரி, இப்போ தெரியுது பாருங்க. சார். இன்னைக்கு சில கொஞ்சம் தியரி படிக்க போகிறோம். ஓ இது இல்லைப்பா, சாரி இது இல்லை, வேற ஏதோ இருக்கு. எஸ், எஸ், ஓகே. ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்எம்எஸ் கிளாஸ் போயிடலாம். இது ஒரு டெஸ்ட் பேப்பர். கொஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லிவிட்டு என்ன ஆன்சர்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்களா? ஆன்சர் சொல்ல வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கொஷின் அத்தனை முடிஞ்ச பிறகு நான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அது நீங்களே கரெக்ட் பண்ணிக்கங்க, எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். புரியுதா? இப்போ கொஷின் ஒன்னு போட்டு எது கரெக்டான ஆன்சர் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க உங்கள் பேப்பரில். அப்புறம் நான் இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நான் ஆன்சர் சொல்லுவேன். அப்போ எவ்வளோ கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? புரியுதான்னு கேட்குறேன். அப்படியா ஒன்று வாய் திறக்காமல் இருக்கீங்க? என்னமா இது? பாருங்க, நான் கொஸ்டின் படிக்கிறேன். A person travels 12 kilometers towards the east and then travels 5 kilometers towards the left. How far in what direction is he from the original point? Question 1 இது. Question 1 வந்து நீங்கள் வந்து படித்து எது கரெக்டான ஆன்சர்னு ஒரு நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் கடைசியில் சொல்கிறேன். சரியா? நீங்கள் எல்லாம் நான் கொஸ்டின் புரிஞ்சு ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓகே சார். யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கல கொஸ்டினை எல்லாருக்கும். A person travels 12 kilometers towards the east and then travels 5 kilometers towards the left. How far and in what direction is he from the original point? மைக் ஆஃப் பண்ணுவீங்க எல்லாரும். மைக் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மைக் ஆன் பண்ண படிக்கணும்னு சொல்லும்போது ஒருத்தர் படிங்க, மற்றவங்களே இப்போ ஆன்சர் மட்டும் உங்கள் நோட் புக்கில் இது கொஸ்டின் 1 ஆன்சர் என்ன நோட் ABCD இருக்குது, எது ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் 2 போகலாம். இது டெஸ்ட். இன்னைக்கு அத்தனை கொஸ்டினும் போயிட்டு நம்ம அப்புறம் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் எது ஆன்சர் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன எழுதியாச்சா? கொஸ்டின் 1 எழுதியாச்சா? எஸ் சார். கொஸ்டின் ஆன்சர் எழுதியாச்சான்னு கேக்குறேன். எழுதியாச்சு சார். இந்த மாதிரி லேட்டா வந்தா என்னமா பண்றது? ஏமா லேட்டா வர்றீங்க? 6:30 மணிக்கு வரதா ஏன் 6:39க்கு வர்றீங்க? எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. இது ஒரு டெஸ்ட்டில் கொஸ்டின் மட்டும் காமிப்போம். நீங்கள் எழுதி அது ஆன்சர் உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கங்க. அப்புறம் எல்லா கொஸ்டின் பார்த்த பிறகு ஆன்சர் சொல்லுவேன், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வரவங்கள நம்ம விடுறதுல அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் 1 முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் 2, what will my father's wife's grandfather's only child son's daughter be to me? ஸோ நான் 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டுன்னு நோட் பண்ணிங்க. வாட் வில் மை ஃபாதர்ஸ் வைஃப்ஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ்
அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம் சார். எழுதியாச்சா? எல்லாரும் எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். Question 3. எழுதியாச்சு சார். Question 3 பாருங்க. Find the next number. 25, 225, 625 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sir, next question, sir. இருப்பா அவசரப்படாத. Question number 3 எழுதியாச்சா? Yes, sir. Okay, question 4. Sir, சார் எழுதல. அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து பாரு. இப்போ 4வது கொஸ்டின் வந்து 4வது கொஸ்டின் வந்து எழுதி பார்க்கலாம். 24:15, 63 dash. அது கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஆன்சர் மட்டும் எழுதுங்க, மற்ற எல்லாம் எழுதாதீங்க. ஆன்சர் மட்டும் எழுதுங்க. எழுதியாச்சா? சரி, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிச்சாச்சு சார். வெரி குட். கொஸ்டின் 4 முடிஞ்சது. கொஸ்டின் 5 போகிறேன். சாரி, கொஸ்டின் 5. எக்ஸ்டசி இஸ் டு ப்ளஷர் அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. ஹேட்ரட் இஸ் டு அஃபெக்ஷன், டிஃபிகல்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங், கண்டம்னேஷன் இஸ் டு அப்ரூவல், ப்ரைவசி இஸ் டு இன்வேஷன், ரேஜ் இஸ் டு ஆங்கர். எஸ் சார். கொஸ்டின் 5 ஆச்சு. இன்னொரு ஒரு நிமிஷம் கொடுக்குற. கொஸ்டின் 5 பார்த்துக்குங்க. கொஸ்டின் 6 போலாம். No apple is an orange. All bananas are oranges. All apples are organs. Some apples are oranges. No apple is banana. None of the above. அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்? இது வேணும், கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எழுதியாச்சு சார். Question Yes, 7. sir. Question 7. What is the angle between two hands of a clock when the clock shows 4:30 p.m.? What is the angle between two hands of a clock when the clock shows 4:30 p.m.? Two hands of the clock, hour hand and minute hand. ரெண்டு hand இருக்கு.
What is the angle between two hands of a clock? And the time is 4:30. Yes, sir. அடுத்தது 8 தெரிஞ்சிட்டோம் போலாமா? sir. 8 போயாச்சு. A clock is set to show the correct time at 11 a.m. The clock gains 12 minutes in 12 hours. What will be the true time when the watch indicates 1 p.m. on the 6th day? நல்லா படிங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி நம்ம கிளாஸில் பார்க்கல, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் ஆனால் காமன் சென்ஸ் தான், அதனால் நீங்கள் போட முடியும். 1 நிமிஷமாக 2 நிமிஷமாக எடுத்துக்க தப்பில்லை. Yes, sir. Okay, we'll go to question number 9. Yes, sir. One minute, sir. One minute. Okay. Question 8. போடு. Time எடு. கடைசியில் எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். எல்லா கொஸ்டினும் முடிச்ச பிறகு ஒரு முறை எல்லா கொஸ்டினும் பார்ப்போம். அப்புறம் தான் ஆன்சர் போவோம். சரியா? Okay, sir. Okay, question 9. Question 9 பாருங்க. All blues are flues. Some blues are not clues. Yes, sir. Question number 10. In a class of 150 students. Question 9 பார்க்கணுமா? Okay, question 9 கொஞ்ச நேரம் வைக்கிறேன். யாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க. பேஸ் ஆன் பண்ணால் மட்டும் ஆன் பண்ணுங்க. சரி, question number 10 போறேன். In a class of 150 students, 55 speak English, 85 speak Telugu, 30 speak neither English nor Telugu. How many speak both English and Telugu? முடிச்சாச்சு சார். சரிப்பா, ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம். டாக்டர் ஒரு நிமிஷம் இருக்கட்டும்.
எழுதியாச்சு சார். ஓகே. ஒரு நிமிஷம். 95. ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். பாருங்க. சார் ரெடி. சரி. கொஸ்டின் நம்பர் 11. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈஸ் ABCD கொடுத்துருக்காங்க. எது ஆன்சர் பாருங்க. முடிச்சாச்சு சார். Question 12. சார் 1 செகண்ட். Question 12. How many bones are there in human body? ஃபினிஷ் சார். ஃபினிஷ்டா? சரி, ஒரு நிமிஷம் டைம் கொடுப்போம். எல்லாருக்கும் ஃபினிஷ் பண்ணணும்ல. சரி, இப்போ இன்னி கொஸ்டின் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ முதல் கொஸ்டின்லேருந்து மறுபடியும் காமிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 1.5 நிமிஷம் காமிக்கிறேன், பாருங்கள். முதல் கொஸ்டின்லேருந்து காமிக்கிறேன். முதல் கொஸ்டின் நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ ஏதாவது மறுபடியும் கரெக்ட் பண்ணணும் பிடிக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் காமிச்சிருக்கேன். மொத்தம் 12 கொஸ்டின் தான். 12 கொஸ்டினுக்கு எக்ஸாமில் 12 நிமிஷம் தான் எடுப்பீங்க. இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா 6:40 இப்போ 6:35 18 நிமிஷம் எடுத்துட்டோம். பரவாயில்ல, அது தனியாக போடும்போதும் கிளாஸ் போடும்போது அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் கண்ணா, நோ ப்ராப்ளம். ஹலோ, சொல்லுமா. 8 மணிக்கு மேலே பேசுமா. சார் ஸ்கிரீன் தெரியும் சார். மாறி ஸ்கிரீன் காமிக்கிறேன். சார் அடுத்த क्वेश्चन ஆகட்டுங்க சார். क्वेश्चन 1 காமிச்சாச்சு. क्वेश्चन 2 காமிக்க போறேன். மகமது அடுத்து क्वेश्चन 3 காமிக்க போறேன். சார் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் क्वेश्चन சார். வெயிட் பண்ணலாம். அவங்க வெயிட் பண்ணணும்னு ஒரு பையன் சொல்கிறான், ஒரு பையன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமிங்கிறான். அதனால் வெயிட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் क्वेश्चन 3 போயிடலாம். क्वेश्चन 3 காமிச்சாச்சு. Question 4.
Question 5. Okay, sir. Question 6. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். Question 5. அடுத்த क्वेश्चन. Question 6. ஒரே ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். சார் ஸ்கிரீனே தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? மற்றவங்களாம் தெரியுதா? முன்னாடி ஒரு நிமிஷம் வைங்க சார். தெரியுது சார். தெரியுது சார். அப்புறம் தெரியுது சார். தெரியுதுங்கிறாங்க, தெரியல. தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன்? இருக்கிற क्वेश्चन ஒரு நிமிஷம் வைங்க சார். அப்போ என்கிட்ட இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சார் இதுக்கு முன்னாடி क्वेश्चन ஒரு நிமிஷம் வைங்க சார். Question 5. வச்சாச்சு. சிக்ஸ்த் क्वेश्चन போலாம் சார். இருப்பா. Question 5 வெய்யின்னு சொல்லியிருக்கிறார். 5 வச்சாச்சு. 6 போலாமா? போலாம் சார் போலாம். 6. Question 7. இந்த கொஸ்டின் பேப்பரை நான் குரூப்பில் அனுப்புகிறேன், சரியா? இந்த டெஸ்ட் குரூப்லேயே அனுப்புகிறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே இது வரும், இது இந்த பிபிடி அப்படியே வரும். ஓகே சார். ஓகே சார். கொஸ்டின் 7 பார்த்தாச்சா? அடுத்த கொஸ்டின் 8 போயிடலாமா? போலாம் சார். 8. கொஸ்டின் 8. இதில் பார்த்தீங்கன்னா மேட் கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஞ்சம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கணக்கு கூட இல்லை, கணக்கு கூட 1 2 இருக்குமா, அது கூட இல்லை. மேட் சயின்ஸ் தான். எஸ் சார். Next question, sir. Next question, question 9. மைக் ஆஃப் பண்ணுவீங்க கண்ணா, ஏதோ தட்டு சத்தமெல்லாம் கேட்குது. உங்கள் வீட்டில் பாத்திரம் உடைக்கிறதெல்லாம் கேட்குது. சார் 10th போலாம் சார். போயாச்சுப்பா, போயாச்சு வெயிட் கண்ணா. பண்ணுங்க. 10th போயாச்சு.
ஒரு நிமிஷம் வைங்க. 10th பாருப்பா முதல்ல, அப்புறம் 9 அப்புறம் போய்க்கலாம். 10th பார். 2 டவுட்டா இருக்கு. டவுட்டா இருக்கா? அப்ப நீ கொஞ்சம் பாதி புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். டவுட்டா இருந்தா பாதி புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே புரியலன்னா டவுட் வராது. ஃபுல்லா புரிஞ்சிருந்தாலும் டவுட் வராது. கரெக்ட் தானே? பாதி புரிஞ்சிருக்கன்னா கொஞ்சம் டவுட் வரும். நியாயமா டவுட் தான். ஓகே, கொஸ்டின் 10. முன்னாடி கொஸ்டின் ஒரு நிமிஷம் வைங்க இருப்பா சார். இருப்பா கொஸ்டின் 10 நீ பண்ணு முதல்ல, அப்புறம் முன்னாடி கொஸ்டின் போய்க்கலாம். அப்புறம் சார் பேச்சா அப்போ கொஸ்டின் 9 போகிறேன் மறுபடியும். next question sir. Question 11. Question 11. அடுத்து question 12 போயிடலாமா? சார் ஓகே சார். எஸ் சார். சார் தெரியல சார். என்னப்பா என்ன தெரியல? question 12 காமிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸ்க்ரீன் தெரியல, நான் என்னப்பா பண்ணட்டும்? எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கு மட்டும் தெரியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பார்க்கலாம். உன்னோட மொபைல் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அப்போ தான் தெரியும். இப்போ எல்லாருக்கும் தெரியலன்னா நான் இங்கே ஏதோ என்கிட்ட தப்புன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் பார்க்கலாம் சார். ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். ஓகே பார்த்துடலாம் சார். ஓகே ஓகே பார்த்துடலாம். அப்போ நான் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துக்கிறேன் பாரு. இப்போ வராங்க சில குழந்தைகள்லாம். இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறது? ஸோ நான் வந்து ஸ்டாப் ப்ரெசென்டிங் போட்டுருக்கேன், அப்போ தான் எல்லாருக்கும் முகம் தெரியும். இப்போ உங்களுக்கு 12 கொஸ்டின். பாலி முகமது ஏன் சும்மா சும்மா இது பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. ஓகே, இப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்கல்ல, ஏ, அதுதான் ஆன்சர். முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே சார். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னம்மா? முதல் கொஸ்டின் ஒரு நிமிஷம் வாசிங்க. அதெல்லாம் இப்போ வாசிக்க முடியாது, எல்லாம் காமிச்சாச்சு. இப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஏ என்ன தெரியுமா? ஏ வந்து 13 கிலோமீட்டர் டு த நார்த் ஈஸ்ட். அதுதான் ஏ. 13 கிலோமீட்டர் டு த நார்த் ஈஸ்ட். கொஸ்டின்லாம் படிக்க முடியாது, எல்லாம் காமிச்சாச்சு. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் 13 கிலோமீட்டர் டு த நார்த் ஈஸ்ட். அதுதான் ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நீ என்ன போட்டிருக்க? ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் போட்டிருக்க? ஆன்சர் ஆன்சர் ஒன்று போடலன்னா நீ அவ்வளோதான், அது நீ இன்டூ போட்டுரு, அப்போ அது தவறுன்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து டி, கசின். அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து டி, கசின். இப்போ ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து பி, 1225. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து பி, அதாவது 1225. கொஸ்டின் நம்பர் 4க்கு சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. எதுக்கு? கிலோமீட்டருக்கு அப்புறம். என்னையா நீ இப்படி பண்ணிருக்க? நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சி, கொஸ்டின் நம்பர் 1க்கு 13 கிலோமீட்டர் டு த நார்த் ஈஸ்ட், ஏ, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 2க்கு ஆப்ஷன் வந்து டி, கசின். கொஸ்டின் 3க்கு ஆப்ஷன் வந்து பி, 1225.
Question 4க்கு ஆப்ஷன் வந்து D. D for donkey அது 48 the answer. Question 5க்கு ஆன்சர் வந்து E. Rage is to anger அதான். Question 5க்கு ஆன்சர் வந்து E. Rage is to anger. Question 6க்கு ஆன்சர் வந்து C. No apple is banana at the answer. No apple is banana at the answer. Question 7க்கு answer C 45 degree. Question 7க்கு answer C 45 degree. Question 8க்கு answer B 11 am. Question 8க்கு answer B 11 am. Question 9க்கு answer A. Some flues are not clues at the answer. Some flues are not clues at the answer. Question 10க்கு answer B 20 at the answer. Question 10க்கு answer B 20. Question 11க்கு answer C 9.8 meter per second square at the answer. Question 11க்கு answer C 9.8 meter per second square. Question 12க்கு answer வந்து D none of these at the answer. Question 12க்கு answer D none of these is the answer. Okay, இப்போ 12 கொஸ்டின்ல யாரெல்லாம் 10க்கு மேல ரைட் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. சார் கேட்குறாங்க சார். யாரே? சார் நான் 12 out of 12 சார். ஓ 12 out of 12 யார் அது? சார் நேம் பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி எப்படி கண்ணா எல்லாமே எல்லா கொஸ்டின் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். நீங்க எந்த ஊரு? சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பல்லாவரம் மறைமலை அடிகள் ஸ்கூல் சார். ஓ மறைமலை அடிகள் ஸ்கூலா? ஓகே சரி. நீங்க எனக்கு கரெக்டாக தான் சொல்றீங்க. அது நான் நம்பிக்கலாம் இல்லையா? ஒன்றும் தப்பு இல்லையா? எஸ் சார். ஓகே பிரியதர்ஷினி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு உங்களுடைய பேரு எல்லாம் போட்டு ஒரு ஹலோ சார் நான் தான் பிரியதர்ஷினி போடுங்க என்னோட வாட்ஸ்அப்ல. சார் உங்க நம்பர் இல்ல சார். நீங்க என்னோட குரூப்ல இல்லையா? சரி என்னோட நம்பர் பாருங்க. இப்போ நான் சாட்ல போடுறேன். என்னுடைய நம்பர் எல்லாரும் போட்டு பார்த்துக்குங்க. மை நம்பர் இஸ் என் பேர் ஆர் கேசவமூர்த்தி. நம்பர் ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9952419531 வருமே. எல்லா இதுலேயும் வரும். எல்லா குரூப்லையும் போடுறேனே. 9952419531. பிரியதர்ஷினி நீங்கள் உங்களுடைய பேரு நான் தான் பிரியதர்ஷினி 12 out of 12 வாங்கின குழந்தை அப்படின்னு போடுங்க. சரியா? ஓகே சார். ஓகே அடுத்தது 11 வாங்கினவங்க யாரு? சார் நான் 12 out of 11 சார். 12 out of 11 11 out of 12 வா? சார் நான் சார். என்ன என்ன நீ சார்னா என்ன? நான் சார்னா எதுக்கு நான் சார்? ஹலோ நான் சார்னு சொன்னவங்க யாரு? பேர் என்ன? சார் என் பேர் சுவாதி சார். என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க? 11 சார். 11 out of 12 வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர் நீங்க? சென்னை சார். மறைமலை இன்னொரு பொண்ணு மறைமலை நகர். நீங்க எந்த ஊர்? எந்த சென்னையில எந்த இடமா? சென்னை பெரிய ஊரமா? தேனாம்பேட்டை சார். அப்படின்னு சொல்லு. தேனாம்பேட்டை. வாழ்த்துக்கள் சுவாதி. நீங்களுமே எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் தான் சுவாதி 11 வாங்கின குழந்தைன்னு சொல்றீங்களா? ஓகே சார். வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது 10 வாங்கினவங்க யாரு? சார் நான் சார். சரி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நான் 10 வாங்கினவங்க யாரு? சார் ஸ்ரீமிதுன் சார். ஸ்ரீநிதம். ஸ்ரீமிதுன். ஓகே எந்த ஊர் நீங்க? விருதுநகர் மாவட்டம் பாலநாத்தம் சார். வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். ஓகே நீங்களும் அதே மாதிரி என்னுடைய நம்பருக்கு ஒரு நான் தான் ஸ்ரீமுதன் போடணும். அடுத்தது 4வது யாரு? இன்னொருத்தர் 10 வாங்கினவர் யாரு? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. ரித்தீஷ் சார் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ரித்தீஷ் விருதுநகர். ஓகே நீங்களும் அப்படி போடுங்க. மலையனர் சார் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மலையனர். மலையனர். லட்சுமியா உங்க மேடத்துக்கு பேரு? உங்க மேடத்துக்கு பேர் லட்சுமியா?
எஸ் சார் ஓகே அடுத்தது இன்னொருத்தர் யார் 10 வாங்குனாங்க சார் முத்துலட்சுமி சார் முத்துலட்சுமி ஓகே நீங்க எந்த ஊரு இருங்க விருதுநகர் மாவட்டம் சார் ஓகே ஓகே நீங்க எனக்கு அந்த வாட்ஸ்அப்ல போடுங்க சரியா அடுத்தது ரஷ்மிதாவா அர்ச்சனிகா எந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தன் ஓகே ஓகே நீங்களும் ஒன்று போடுங்க அப்புறம் யாரு 10 தேஷ்னா சார் தேஷ்னா ஓகே நீங்க எந்த ஊரு நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நாரையூரணி சார் ஓகே நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுக்கிறேன் அடுத்தது யார் 10 வாங்குனவங்க துர்கா தேவி எந்த ஊரு பாலவனத்தம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பாலவனத்தம் விருதுநகர் ஓகே அப்புறம் அவ்வளவுதானா ஓகே வெரி குட் 9 வாங்கினவங்க எத்தனை பேர் 9 எனவே வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ 10க்கு மேலேயே நீங்கள் ஒரு 9 பேர் பக்கமாக 8 பேர் பக்கமாக வாங்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு ஒரு எக்ஸாம் நம்ம நடத்துவோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் நடத்தும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு வரும் உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ண உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் சரியா இன்னொரு எக்ஸாம் அடுத்த கிளாஸ் நடத்திடலாமா இந்த முறை மேத்ஸும் கொஞ்சம் சயின்ஸ் அடுத்த முறை சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தலாம் சரியா